Hello friends, welcome back to our channel Aari World. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஆரி நெக் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இனி நம்ம இந்த நெக் ஒர்க்குக்கு என்னென்ன ஆரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த சரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயரில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரியும். இப்போ செயின் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சாச்சு. நான் டபுள் லேயராக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட் லேயரில் நான் இந்த மாதிரி ஒரு 4 mm கோல்டன் பீட் அண்ட் இந்த சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ட்ரா பண்ணியிருக்க ஃப்ளவர் டிசைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பியர் பீட்ஸை ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளவரோட சென்டர்லேயும் இதே மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த க்ளூ நல்லா காஞ்சிருச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கட் பீட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இந்த கட் பீட்க்கு அடுத்தது நான் இந்த மாதிரி 3 mm கோல்டன் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு அதுக்கு அடுத்த லேயர் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் டிசைனில் இந்த மாதிரி நீடில் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ்க்கு அடுத்து நான் இந்த கட் பீட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இனி இந்த கட் பீட்ஸ்க்கு அடுத்தது நான் திரும்பவும் இந்த மாதிரி 3 mm கோல்டன் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு லாஸ்ட் லேயர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கக்கூடிய ஃப்ளவர் டிசைன்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த சைடில் எல்லாம் வரக்கூடிய இந்த வளைஞ்சு வர டிசைனில் நீடில் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ரொம்ப வளைஞ்சு வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த டிசைன் அப்படியே கிடைக்கும். இப்போது இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட இந்த சைடில் எல்லாம் நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனை அந்த இடத்துல இப்போது இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட இந்த சைடில் எல்லாம் நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனை அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம ஒட்டின குந்தன் ஸ்டோன் நல்லாவே காஞ்சிடுச்சு. இனி நெக்ஸ்ட்டு
நான் இந்த மாதிரி சரி த்ரெட் யூஸ் பண்ணி குந்தன் ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா குந்தன் ஸ்டோன் சுற்றியுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த குந்தன் ஸ்டோனுக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு டியூப் பீட், ஒரு பியர்ல் பீட், ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு பியர்ல் பீட் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நான் இந்த மாதிரி 3mm ஒரு கோல்டன் பீட், ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு நெக்ஸ்ட் லேயர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு பியர்ல் பீட், ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட சென்டரில் அகைன் பியர்ல் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நான் இந்த கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி அந்த கட் பீட்க்கு அடுத்து நான் இந்த மாதிரி நீடில் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிசைனோட சென்டரில் எல்லாமே நான் திரும்பவும் பியர்ல் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூட அழகாக தெரியும். இனி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் டிசைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ளவர் டிசைனோட சென்டரில் பியர்ல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா ஃப்ளவர்லேயுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த பியர்ல் பீட்ஸ்க்கு அடுத்தது நான் இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு நெக்ஸ்ட் லேயர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ்க்கு அடுத்தது நான் இந்த 3mm கோல்டன் பீட் வச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவர்லேயுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் இந்த நெக் டிசைனோட ஃபைனல் லுக். இந்த வீடியோவில் பார்த்த நெக் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.